Manisha here, and yeah, welcome to another vlog. So in the vlog it's going to be about my sister's birthday. It's August 3rd and the time is around 7:30, and August 4th avangaloda birthday night 12 மணிக்கு ஒரு கேக் கட்டிங் பிளான் பண்ணியிருக்கேன். ஆனா இது வரைக்கும் சொல்றேன் சீரியஸா ஒண்ணுமே பண்ணல. அவள் பர்த்டேக்கு ஆர்டர் போட்டு 1-2 கிஃப்ட்ஸ் வந்திருக்கு. மற்றபடி நாளைக்கு இந்த பர்த்டே இஸ் கோன் பி ஹோல் மெஸ். இது வரைக்கும் நாங்கள் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, எதுவுமே டெக்கரேட் பண்ணல. ஸோ ஐம் கோன் டேக் யூ த்ரூ த ஹோல் ப்ராசஸ். இப்போ டைம் 7:30. 12 o'clock நைட் நான் கண்டிப்பாக ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பட் அதுக்கு இன்னும் திங்ஸே நான் நிறையா வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ ஐம் ஹெடிங் அவுட். வெளியே போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு I'll come and catch you, okay? Guys, and also I would like to give you a update, ஒரு லைஃப் அப்டேட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் இது ஆகஸ்ட் 3rd ஃபில்ம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஜூலை மந்தில் நான் சுத்தமாக வீடியோவே போடலை. மேபி 1 or 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷியோர். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அ மென்டல் ட்ராமா கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன். ஸோ அதிலேருந்து என்னை நான் ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வந்து ஹீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஐ கெஸ் ஐ குட் கேட்ச் யூ அப். ஸோ இதுக்கப்புறம் நான் வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஐ ஹோப் ஐ எம் பிகமிங் அ பெட்டர் பர்சன் நவ். அண்ட் ஆல்சோ மீன்வெல் இந்த 1 month நான் சுத்தமாகவே ஸ்கின் கேர்னு ஒன்று தொடலை. பிகாஸ் மை மென்டல் சிச்சுவேஷன் அண்ட் everything around me was really inconsistent. ஒரு ஸ்மால் கிளின்ஸ் சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, நான் ஒரு விஷயம் இதுதான் நம்புவேன், அப்புறம் அது இல்லைனாகும், அப்புறம் வேற ஒரு விஷயத்த நம்புவேன், அது இல்லைனாகும், அப்புறம் வேற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி என்னோட செல்ஃப் ரியலைசேஷன், நான் யார், நான் என்ன அப்படின்னு தேடி போகிற ஒரு ஜேர்னி ஒரு பக்கம் போகுதுன்னா, என் கூட யார் கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு அவங்கள தேடி போகிற ஜேர்னி இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் லைஃப்பில் போயிட்டுருக்கு. ஹோப்ஃபுல்லி I guess I'll be better person soon. இது எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த 1 month நான் சுத்தமாக என்னோடய ஸ்கின் கேர் கண்டுக்கவே இல்லை. ஸோ மை ஸ்கின் டர்ன் இன் டு அ ரியலி பேட் சிச்சுவேஷன். அதனால் அதோட கிளிப் நான் உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன். என்னோட தோலே உரிய ஆரம்பிச்சிருச்சு. ஐ டென்ட் ரியலி எக்ஸ்பெக்ட் தட். ஸோ ஐம் ட்ரைங் டு கீப் இட் மினிமம். ஸ்கின் கேர் மறுபடியும் கன்சிஸ்டண்ட்டாக பில்ட் பண்ணணும். கைஸ், ரிமைண்டர், ஸ்கின் கேரை கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. Okay, so I'll catch you up. Bye-bye. Guys. Actually நான் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஸ்கின்ல நான் ஒன்று பார்த்த ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கணுன்றதான். இது கேமராவில் கேப்சர் ஆகுதான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. தெரியுதா? லிட்டரலாக என்னோட ஸ்கின் உரியுது. ஒரு 1 month கிட்ட நான் ஒழுங்காக ஸ்கின் கேர் பண்ணலை. நான் இந்த கன்சிஸ்டன்ட் ஸ்கின் கேர் யூஸர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டைப்பு. ஸோ நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். பார்க்குற லிட்டரலாக என்னோடய ஸ்கின் உரியுது. இவ்வளோ தூரம் என்னோடய ஸ்கின் இப்படி ஸ்கின் கேர் பண்ணாதனால இதுலேயுமே பார்த்தா தெரியுது லைட்டாக. எப்படி சொல்கிறது, கேமரா கேப்சர் பண்ண மாட்டேங்குது. பட் அந்த ஸ்கின் இதில் ரஃப் ஆகி இன்னும் 2 நாளில் உறிஞ்சிரும்ன்ற மாதிரி தெரியுது. லிட்டரலாக என் மூஞ்சி வெந்து உறிஞ்சிட்ருக்கு. தெரியுதா? எல்லா ஸ்கின்னும் உறிஞ்சிட்ருக்கு. நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். ஓகே, ஸோ இனிமேல் நம்ம ஸ்கின் கேரில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். கிளம்பிட்டு கமெண்ட் செய்யும். ஓகே காய்ஸ், ஐம் பேக் ஹோம். இப்போ மணி ஒரு 9 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, என் ஃபேஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த டென்ட்டு தான் நான் இன்றைக்கி நைட்டுக்கு அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் பேசுகிறது வேறு அவளுக்குள்ளே கேட்கலையான்னு எனக்கு தெரில. ஸோ இந்த டென்ட்டை ஓரளவுக்கு இது ரொம்ப ஷியராக இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு உள்ளே கொஞ்சம் லைட்டிங் செட் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ இதை கவர் பண்ணுறதுக்கு எங்கள் தாத்தாவோட வேட்டியை தான் எடுத்திருக்கேன். இதை நாங்கள் சுற்றி இந்த இடத்துல எப்படி கவர் பண்ண போகிறோம். டைம் லேப்ஸ் வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ மீன்வாயில் அங்கே உள்ளே இருக்கிற பொண்ணு வர்ஷியோட ஃப்ரெண்டு சுபா. நைட்டு 12 o'clock வர்ஷியை சர்ப்ரைஸ் பண்ணணுன்றதுக்காண்டி அவள் வந்திருந்தா. அந்த டென்ட்டுக்குள்ளே அவளை தான் நாங்கள் ஆக்சுவலாக ஒளிய வச்சுருந்தோம். அவளை உள்ளே வச்சுட்டு தான் லாஸ்ட்டில் வர்ஷிக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் கொடுத்துருப்போம். இவளை பார்த்து தான் அவள் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்திருப்பா. டென்ட் இஸ் ஆல்மோஸ்ட் ரேப்ட். உள்ளே ஒரு மாதிரி ரேப் பண்ணி வச்சுருக்கோம். பட் ஐம் நாட் ரியலி சாட்டிஸ்ஃபைட். ஸோ ஐம் கோனா கைண்ட் ஆஃப் ட்ரை டு டெக்கரேட் இட் இந்த பிசர்லாம் தெரியாத அளவுக்கு. ஸோ லெட்ஸ் do something with that.
ஸோ திஸ் இஸ் த ஃபினிஷ் லுக் ஃப்ரம் அவுட் சைட். உள்ளே வந்துட்டு பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ரொம்ப சாட்டிஸ்ஃபைட்லாம் சொல்ல முடியாது, பட் ஐம் ஓகே, லைக் ஓரளவுக்கு அழகாகவே வந்திருக்கு. போங்க உள்ள கூடாரத்துக்குள்ள போங்க. அவள் முன்னாடி வந்து வீடியோ எடுக்க பின்னாடி மண்டே எடுத்துக்கிட்டு நான் உள்ள போய்க்கிறேன் ஃபர்ஸ்ட். அப்பதான் நீ உள்ள வர்ற மாதிரி வீடியோ எடுக்க முடியும். என்ன இது கொசு? இது டென்ஷன்ல லூசு. இப்போ நான் கேக்கு மேலே உட்காந்துட்டு அவங்க எதுக்குள்ள இருக்காங்க? அவங்க என்ன போற மாதிரி ஹாப்பி பர்த்டே. சாரி, அந்த கவருக்குள்ள இருக்கு, எடுங்க. இந்த புஷ்வான வேற எப்படி எடுக்கணும் எனக்கு தெரியல. பேர் மேல போவா, கையில போவா. என்னாச்சு? ரியலி ஆனா ஊதணும் கேண்டில்னா அதுவே ஊதி வெளிய போட்டுங்க. என்னாச்சு? இதுக்கு இன்னொன்று வாங்கிட்டு வந்தேன். இன்னும் இதெல்லாம் நான் உள்ள இருக்கும்போது பண்ணியிருக்கணும். ஆமா, இந்த லைட்டை இப்போதான் எடுத்தாவ. நீ ஊதிடு சீரியஸ்லி. ஆமா, டக்குன்னு ஊதிடு வஷி. அது ஆஃப் ஆகிறதுக்குள்ள ஊதிடு. கொஞ்சம் கிட்டவா வஷி? இல்ல, அது கட்டதுக்கு அப்புறம் ஊது ஊது. ஐயோ பரவாயில்ல, ஊது. எவ்வளவு ரூபா கொடுத்து வாங்கினேன்னு தெரியுமா? பட்டாசு மாதிரி இருக்கு. Happy birthday to you. Happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Varshini. Happy birthday to you. நான் வாய்க்குள்ள வச்சிட்டேன். சுபாக்கு சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? இதுல எது வேற லெவல். இவள் எதிர்பார்த்திருக்க மாட்டேன் சீரியஸா. அவளை நானே எதிர்பார்க்கல. நான் வந்துட்டு இப்படி கூடார மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கல. சும்மா ஏதாவது பேக் ட்ராப் மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். குட் ஒர்க். தேங்க்ஸ். 12 கேக் கட் பண்ணிடுவோன்னு பயந்துட்டியோ? நைட் எப்போ உங்களுக்கு ஐஸ்கிரீம் இல்லை சாக்லேட் எடுத்து முடிச்சிருவேன்னு நினச்சேன். சரிதான் செய்வோம். நான் கேசரி செய்யும் போது உனக்கு எது கேக்கு அப்படின்னு. ஹாப்பி பிறந்த நாள். அழகா இருக்கல. திஸ் இஸ் த கோல்டன் லைட் எஃபெக்ட். வேற லெவல்ல இருக்குல்ல, சான்ஸே இல்ல. ஐஸ்வர்யா ராய் தங்கச்சி மாதிரியே இருக்கல. தங்கச்சி மாதிரிலாம் இல்ல. லைட் ஆஃப் பண்ணி இருக்கோம். ஐஸ்வர்யா அக்கா மாதிரி நீ இருக்க. நான் ஐஸ்வர்யா இல்ல, என் அக்கா தங்கச்சி. உனக்கு தேவை. ஐயோ பண்ணிட்டா
இதுதான் அந்த கூடாரம். இது கூடாரத்தில் இருக்கும் நல்ல வேலை. நானும் அதை சொல்ல வந்தேன். நான் சொல்லியிருந்தா பிறந்த நாள் அன்னைக்கு பிறந்த நாள் பிள்ளை என்ன சொல்றீங்கன்னு கேட்பாங்கல்ல. ஆக்சுவலி இங்க இருந்து பார்க்க செம்மையா இருக்கு. வர்ஷி சூப்பரா இருக்கு. ஏன் என்ன படுத்துறியே? கண்டத கைங்களையும் மிதிக்கல, உட்கார போனேன்ல கேக்கல. ஏ செம்மையா இருக்கு. இங்க இருந்து பாக்குறதுக்கு வர்ஷி வேற லெவல்ல இருக்கு. இது வாசலா? தெரியல. அந்த ஒரு சீரியல் லைட்டு. வர்ஷி நான் வந்து ட்ரோன் ஷாட் எடுக்குவா? அப்படியே கிளிம்ஸ் ஷாட் மாதிரி நீ வந்து திடீர்னு வரணும். அவ்வளோ திடீர்னு இல்ல பேய் பேய், அவ்வளோ திடீர்னு இல்ல. அடுத்து திருப்பி அடுத்த ரவுண்ட் வருவேன். அப்போ வந்து சாஃப்டா வரணும். இங்க கால் வேற தெரியுது. இருல ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். அப்படியே பவ்யமா என்ன படத்துற. அந்த பலூன் கலரும் அப்படியே அமைஞ்சிருச்சு. எந்த எப்படி இருக்கு? அந்த மூஞ்சில இருக்கிற ரியாக்ஷன் இப்ப நான் வீடியோ உனக்கு காட்டினேன்னு வைவேன். இல்ல அவுட் ஆஃப் ஷேப். என்ன இருக்கு? நான் சொன்னேன்ல, இல்ல இது ஃபிளிப்கார்ட் கவர் இல்ல. இப்பதான் பேக் பண்ணினோம். இல்ல உண்மையே சொல்லு. இல்ல அது எதுக்கு பாக்கு? இந்த பார்சல் நான் தான் வாங்கினேன். நீ தான் வாங்கின. ஓப்பன் பண்ணிடுவியா? சிசர் வேணுமா? நீ தான் பெரிய ஆளாச்சு. பிக்க முடியாது. என்னது? இல்ல ஹூடி. ஏய் ஹூடி. ஓவர் சைஸ் ஹூடி. என்னது? அரியானா கிராண்டே. நீதானே பாண்டா. கியூட்டா இருந்தது. கியூட்டா இருக்கு. எனக்கு ஒயிட் கலர் பிடிக்கும். தெரியுது, அதனால தான் வாங்கினேன். அழகா இருக்கு. இதான் உன்னோட சந்தோஷமான பர்த்டே கிஃப்ட். சோகமா எதுக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்கினேன்? இப்போ மனசை கஷ்டப்படுத்ததா? சீரியஸ்லி ஜிப் இல்ல இப்படியே போடணுமா? லேடிஸ் ஹூடிஸ்ல வந்து ஜிப் வராது. அப்போ இதுக்கு லேடிஸ் ஹூடிஸே வாங்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்க கொஞ்சம் கொடூரமாக இருக்கேன்னு தெரியும். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ வந்து டைம் ஒரு 2 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து இவள் பர்த்டேக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ணலை. ஏன்னா எங்கள் சிஸ்டர் இருக்காங்களா, அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு. அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் 2 பேரும் போயிட்டோம். அப்போ போட்ட மேக்கப் தான் இது. மேடம்க்கு வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். மேலே வாங்க. என்ன சர்ப்ரைஸா இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? இப்போ உங்களுக்கு கிளம்ப சொல்லியிருக்கு அம்மா. மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நீ வீடியோல கூப்பிட்டுட்ட குண்டு. நான் மேக்கப் கலட்டு தான் போறேன். அம்மா கடைக்குன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஏதாவது டைமண்ட் பிளாட்டினம் ஏதாவது
என்னங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீ பாசமா ₹1 சாக்லேட் வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுக்க. இது தெரிஞ்சது நான் ₹1 சாக்லேட் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போயிருங்க. ஏங்க நேத்து நைட் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டை பத்திலாம் சொல்லவே இல்லை. கூடி வாங்கி கொடுத்தா. ஏய் சாரிடி, நீ ஃப்ரேம்ல கட்டாரு. நான் ஏன் ஹைட்டுக்கு வச்சிருக்கேன். எங்க அக்கா வந்துட்டு நேத்து ஃபர்ஸ்ட் கிஃப்டா இந்த பாண்டா ஹூடி கொடுத்தா. அவன ஃபர்ஸ்ட் இதுல 2 கிஃப்ட் என்ன? எல்லாமே சர்ப்ரைஸ் தான். அவருக்கு எதுவும் தெரியாது. ஆக்சுவலா வந்துட்டு அரியானா கிராண்டே பார்த்து நான் அந்த ஓவர் சைஸ்டு ஹூடி வேணும், ஓவர் சைஸ். நானே ஓவர் சைஸ் தான், எனக்கு ஓவர் சைஸ் ஹூடி வந்து எங்க அக்கா எனக்கு வாங்கி கொடுத்துட்டா. அவ கேக்குறது நம்ம கரெக்டா யா வச்சு வாங்கி கொடுக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ என்ன வாங்கி கொடுக்க போறேன்னு நீ நினைக்கிற? நோ ஐடியா. இது வரைக்கும் எனக்கு கடைக்கெல்லாம் கூட்டு போனது இல்லை பர்த்டே அன்னைக்கு. எஸ், திஸ் இஸ் a நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக இது வந்து உனக்கு மன கஷ்டப்படுற விஷயம் கூட நான் செய்யலாம். ஓகே, ஸோ நான் இந்த மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோட ஸ்கின் ஆல்ரெடி ரொம்ப கேவலமான கண்டிஷனில் இருக்குது. ஸோ I'm going to use this Plum cleansing balm. இதை தான் வச்சுட்டு நான் வந்து மேக்கப் ரிமூவ் பண்ண போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண கிளென்சிங் பாம் தான், வேறு லெவலில் இருக்குது. இது முடிச்சுட்டு I'm going to moisturize my skin with the Good Vibes Watermelon Gel Moisturizer. ரொம்ப ஃபேன்சியாலாம் போகலங்க, பிகாஸ் ஒரு நல்ல கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால ரொம்ப மினிமலாக தான் போகிறேன். And then we are going to follow it up with the sunscreen. I'm using this Requel Oxybenzone chemical sunscreen. Actually இது அவ்வளோ ஃபேவரட் இல்லை, பட் யா இது முடிச்சுட்டு I'm going to go with Axe Signature Pulse talcum powder. அவ்வளோதான், வேறு ஃபேன்சியெல்லாம் இல்லை. அது முடிச்சுட்டு I'm going to go with the lip balm and மேலே ஏதாவது லிப் பென்சில் வச்சு லைன் பண்ணிக்கலான் இருக்கேன். திஸ் இஸ் ஃப்ரம் Swiss Beauty. நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா தெரியும், நான் திருப்பி இந்த ப்ரௌனு இல்லைன்னா இன்னொரு கிரான்பெரி ஷேட், இது 2 மட்டும் தான் திருப்பி யூஸ் பண்ணுவேன். ஓகே காய்ஸ், நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். அவளை பாருங்க அங்கே தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. இப்போ வந்து எங்கே போகிறோம்னு அவளுக்கு சுத்தமாக ஐடியா இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று கேட்டா, நீ என்னை ஜுவல்வனுக்காக கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு கேட்டா. அதுக்கான காரணம் என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு 5 days இருக்கு முன்னாடி, ஒரு 5 days முன்னாடி போயிட்டு அவளுக்காக ஒரு ஜுவல் வாங்கினோம். அப்போ வந்துட்டு வர்ஷி இது உன் பர்த்டே கிஃப்ட்டு டேடி கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லும்போது, பர்த்டே அன்னைக்கு வாங்க இங்கேயே கேக் கட் பண்ணிடலான்னு சொன்னோன்னே எனக்கு அது நல்ல ஐடியாவாக தோணுச்சு. ஓசி கேக் கிடைக்குது, போய் அங்கேயே வெட்டிட்டு வந்துடலாம், தேவையில்லாம நம்ம கேக்லாம் வாங்க தேவையில்லைன்னு. பார்ப்போம். இவளை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை என்னன்னா, இவ தான் நம்மளை கஷ்டப்படுத்துவா, கூட சேர்ந்துக்கிட்டு அம்மாவும் நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு நம்புறா. பார்ப்போம். பிள்ளையே இப்படி நடு ரோட்டில் கண்ணை கட்டி நிற்கிதுன்னா எந்த கடைக்கு போகிறோன்னு அந்த பிள்ளைக்கு தெரியக்கூடாது. கடைன்னு எங்கள் அம்மா உளறி தொலைச்சிட்டாங்க. ஸோ எந்த கடைக்கு போகிறோன்னு அவளுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காண்டி நாங்கள் கண்ணை கட்டிகிட்டே ரோட்டோரமாக கூட்டிகிட்டு போகிறோம். போய் போஸ் கொடு. இப்படி வந்து வண்டியில் ஏறுவியே, வந்து ஏறுங்க வாங்க. ஸ்கூட்டியில் தான் போகிறேன். ரோட்டில் போகிறவங்கள இந்த பிள்ளை ஒரு மாதிரி பார்க்க போகிறாங்க. ஆனால் கண்ணையும் கட்டி வாயவும் மூணுனால இது யாருன்னு யாருக்கு தெரியாது. ஏறிட்டியா? வேறு லெவல். கண்ணை கட்டிகிட்டே வண்டியில் ஏறல மொதல் நீ தான். சரி, இது என்ன இடமா இருக்குன்னு கெஸ் பண்ணுற? எதுக்கு உன்னை ஜுவல்வன் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்? ஆமாம், அவங்க கூப்பிட்டாங்க கேக் வெட்டுறது கிடையாது. அந்த அளவுக்கு மனசு புண்படுத்துவேன்னு நினைக்கிறியா? அவங்க கூப்பிட்டாக நான் ஒத்துக்கிறேன். சரி, இதுக்கு அம்மாவும் உடந்தே இருப்பான்னு நினைக்கிறியா? அது ஒண்ணுதான் வந்து கொஞ்சம் ஆனந்தம் இருக்கலாம். அங்கெல்லாம் இப்படி முன்னாடி வச்சு ஷூட் பண்ண முடியாது. எங்கேயுமே முன்னாடி வச்சு ஷூட் பண்ண முடியாது. ராம்நாட்டில் பார்க்கிங் ஒன்றே கிடையாது. அப்போ பார்க்கிங் ஏரியாக்குள்ள இருக்குமா? இல்லை இருக்கலாம். சரி இரு, அம்மா வந்துக்கிட்டு. அம்மா வரைக்கும் லூஸ் மாதிரி இப்படி நிற்கவா? வாங்க, கேக் வெட்டுற சொல்லியிருக்காங்க, வாங்க போய் வெட்டிட்டு வந்துடுவோம். உள்ள வரும்போது எதுக்கு வந்தோன்னு நினைச்சேன்? என்னது? இப்ப என்ன கிடைச்சிருக்கு? சரி, செலக்ட் பண்ணிட்டு சொல்லு. அவ காசு கட்டி கேக் மட்டும் வெட்டிட்டு போறோம்னு நினைச்சிருக்கா. வந்தோடனே கடையை பார்த்துட்டு கதறிட்டா, ஏழை இப்படி என்ன பண்ற? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Vashi. Happy birthday to you.
ஓகே. காட்டுங்க உங்க ரிங்க காட்டுங்க. ஜொல்லோன்னு கேக்கே வெட்டக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கு? என்ன நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எடுத்து தின்னு. இது வந்து ஜொல்வன் கேக். ஸோ இந்த ஹோல் வழியாக நம்ம வந்து பலூனை வந்து இன்சர்ட் பண்ணி இப்போ வந்து நான் வந்து ஆர்ச் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நேற்று நைட் சின்ன பலூன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்ச் செய்ய ஆரம்பிக்கிறேன். அப்போ எப்படி போகுதுன்னு. So here, this is the output. Oh, look how pretty it is. செம்ம அழகாக இருக்குது, எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம போய் வர்ஷியை கூட்டிகிட்டு வந்துடலாம். பார்த்து வாங்க பலூன் இரு வந்து இங்கே வா. ரெடி ரெடி. என்னடி நீ போய் அவுருடி. Happy birthday to you. Happy birthday to you. அப்படியே இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீயே கதவை சாத்திடுறேன். எப்படி இருக்கு? எப்படி உட்காந்து ஒட்டுனேன். அது வந்து என்னோட தனித்திறமை. Birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Vashi. Happy birthday to you. ஆமா உன் மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு ஃபோட்டோக்கா கேமரா பிரஸ் பண்ணுங்க போட்டோ. எனக்கு இதுதான் உங்க மனசை இப்படியா? டயலாக் சொல்ல விடுங்கய்யா கொஞ்ச நேரம் மாதிரி. சொல்லு 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 மறுபடியும் சொல்லு. அவளே பிரிச்சு முடிச்சிட்டாளே. இன்னும் பிரிக்க இது என்ன கேளு? என்னது இது? அப்படி நேச்சுரலா கேட்ட மாதிரி கேளு. இதான் அந்த கிஃப்டா? எந்த கிஃப்டா? மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு ஆக்சுவலி உனக்கு எந்த அளவுக்கு அஃபென்சிவாவோ டிஃபென்சிவாவோ இருக்கும்னு எனக்கு தெரியல. சிசர் எடுத்துடுவா. அது கேக் நைஃப்ரி தெரியாதா? ஓகே. இங்க வந்து ஜூம் இத அவன் எனக்கு வாங்கலாம், அவளுக்கே வாங்கி இருக்கா. நானே ஜிம்முக்கு போறேன். நீ நாளைக்கு சரி ஓகே. gift எல்லாம் காட்ட முடியாது. எடுத்து காட்டுங்க. This is the ab workout. இது என்ன வீல்? இது வந்து தொப்பை இருக்கிறவங்களுக்கு தொப்பை குறையிறதுக்கான. No. I am slim and skinny. இந்த தொப்பையை வந்து குறைக்கிறதுக்காக எங்க? அப்படியே ஒரு 10 நிமிஷம் நின்னு சேர்த்து போயிடுவேன். யா புடி. Thank you. Seriously. அக்கா பக்கத்துல வச்சுட்டு அப்படியே ஒரு போட்டோ கொடுங்க. ஏங்க உங்க பக்கத்துல வைங்க. இந்த தொப்பை இன்னும் 10 நாட்களில் குறைய வேண்டுமா? வைத்து ஹாப்பி. சரி இன்னைக்கு நீ ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிற. இன்னைக்கு ஆகஸ்ட் 4, அடுத்த மாசம் செப்டம்பர் 4. ஆகஸ்ட்க்கு அப்புறம் செப்டம்பர் தானே. ஒரு மாசத்துல இது 6 பேக்ஸ் ஆகல. நீ எத்தனை மாசமா ஜிம் போற? எத்தனை கேப்பி? நிறுத்துங்களே. குட்டி இது பண்ணுங்கக்கா. டேய் அது வேற கேன். இது வேற கேன். சரி அதை பத்த வை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி இதை ஆஃப் பண்ணிடுங்க. வீடியோ நான் பயந்துட்டேன். ஓகே ஓகே